இங்க இந்த லேடி சிக்கன் சமைக்கிறதுக்கு கோழியோட காலை கட் பண்றாங்க. அப்ப இவங்களோட பொண்ணு பயங்கரமா கத்துறா. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா இவரோட காலம் பிராக்சர் ஆயிட்டு இருக்கு. ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. கோழி காலை தானே கட் பண்ண, இவளுக்கு எப்படி இப்படி சரி கோயின்சிடன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்ப இந்த லேடியோட ஹஸ்பண்டும் இவரோட ஃப்ரெண்டும் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. இப்ப சடனா அவளை பார்த்தா பெட்ல இருந்து காணோம், எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா அந்த கோழியை இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ தான் கொடுத்திருப்பா. கீழே ஃப்ரெண்ட் தனியா கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா கத்துறா. அந்த கோயில அப்படி என்னதான் இருக்கு, எதுக்கு அந்த மாதிரி ஒன்னத்தெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த, இப்ப பாரு என் பொண்ணு காணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. டக்குன்னு ஹஸ்பண்ட் பின்னாடி வந்துட்டு அவகிட்ட எதுக்கு சத்தம் போடுற, அங்கதான் இருக்க பாரு பொண்ணுன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. நம்ம எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இவ்வளவு யோசிக்கிறா. சரி இது எல்லாமே நம்மளோட கற்பனையா இருக்கும், செத்து போன கோழிக்கும் நம்ம பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சுட்டா. சமைச்சு முடிச்சதும் பொண்ணை வந்து எழுப்பலாம்னு சொல்லி பார்த்தா இவரோட பொண்ணு பெட்லயே துண்டு துண்டா அறுக்கப்பட்டு செத்து போயிட்டு இருக்கா. கூட பொண்ணை பாத்துக்கிறதுக்கு இவ மட்டும் தான் இருக்கா. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இப்படி பண்ணிட்டு அடின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பொண்ணே செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் மேல இருந்து கீழே வந்து செத்துறா. இப்பதான் மாறாண்டு படம் மாதிரி டைம் ரிவர்ஸ் ஆயிட்டு கோழியை கையில வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட திட்டிட்டு இருப்பா பாருங்க, அங்க கொண்டு வந்து விட்டுருது.